இல்ல ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் கண்டிப்பா விசாரணை நல்லபடியாக முடிய வேண்டும் என்று தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தெளிவாக முடிய வேண்டும். ஏன்னா இதுல நிறைய என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு இருக்கு, எதனால நாங்க அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறை முழு அளவில் அதுல விசாரணை நடத்திட்டு வராங்க. முதல்வரும் அது தினந்தோறும் என்ன மாதிரியான டேட்டா திருடி இருக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் எந்த இடத்துலயும் யாரும் தப்பிக்க விடக்கூடாது. அந்தந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டா ஹார்ட் காப்பி ஆச்சுன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ற ப்ராசஸ்லயும் இருக்கு. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல எந்த டேட்டா மிஸ் ஆச்சுன்னு சொல்ற இதை நாங்க வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு அறிவிப்போம். நான் தான் சொன்னேன், நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குன்னு ஏன் வந்தாருன்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடுனான்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி சொல்லி தான் யாராவது திருடுனாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரஸ் மீட் சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி திசை திருப்பான் ஏன் உடனே ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடியட்டும், முடிஞ்ச பிறகு தெரியும். இப்ப எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செந்தில் பாலாஜி ஆஜரானதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவர் ஏன் திடீர்னு பதில் சொல்றாங்க. அதான் நிறைய பேர் பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி இந்த விவரத்தில் ஆஜராகி இப்போ சொல்றாருன்னு. எந்த இடத்துலயும் நாங்களும் விசாரணை முடியட்டும்னு தான் சொல்லியிருந்தோம். திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு பிரஸ் மீட்ல இதை பேச வேண்டிய கட்டாயம் என்ன, அவ்வளவு பயம் செந்தில் பாலாஜி? ஹார்ட் டிஸ்கை காண போன உடனே யாருமே பேசாமல் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி ஏன் இதை பத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த கொஸ்டின் நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். வேற இல்ல அது சம்பந்தமாக முதல்வர் முடிவெடுத்து இல்ல யாரு வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அது அவங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் இருக்குது. அது அவங்களுடைய கட்டாயம், அவங்களுடைய காலத்தின் கட்டாயம், அவங்களுடைய தேவை. அது நம்ம என்ன யாரு வேணாலும் கட்சி துவங்கலாம். அதுக்கு 100% ஸ்பேஸ் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அவங்களுடைய ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்து அவருக்கு ரசிகர்களா இருந்து வந்தவங்க எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. உங்களை போல திடீர்னு அமைச்சராகிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களானவங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்களா சார்? இல்ல அப்படி கட்சியில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல்வருக்கு முழு அளவிலான முதல்வர் போடும் உத்தரவுகளுக்கு முழு அளவிலான ஒத்துழைப்புகள் இருக்கு. எல்லாரும் இணைந்துதான் செயல்படுறோம். எல்லாரும் ஒரே கட்சியாக ஒன்றாக தான் செயல்படுறோம். இதுவரைக்கும் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களும் எல்லாத்தையும் ஆலோசிச்சு கலந்தாலோசிச்சு எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். கண்டிப்பாக இது ஒரு முழு அளவிலான ஒரு வித்தியாசமான அரசாக இருக்கும், வித்தியாசமான ஒரு கேபினெட்டா இருக்கும். அததான் எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, இப்படி ஒரு அரசாங்கம், இப்படி ஒரு அமைச்சரகம், இப்படி ஒரு கேபினெட் இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் வித்தியாசமான அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.